வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம ஒவ்வொரு தொகுப்பில் ஒவ்வொருவருடைய மனதை புரிந்து கொண்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தொகுப்பில் சொல்லிக்கிட்டு வரோம். அதில் பயன்பெற்று அதுக்கு உண்டான நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறணும், வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கணுங்கிறது தான் மிகப்பெரிய குறிக்கோள் எங்களுடையது. நம்ம தொகுப்பில் வண்ணத்தில் போல் எண்ணம் உயர வேண்டும், உங்கள் எண்ணத்தை போல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு இந்த ராசி அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வண்ணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், அதாவது கலர். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி நிறைவான ராசி மீன ராசிக்காரங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு நமக்கு லைஃப் லாங்காக, அதாவது நம்ம இந்த தொகுப்பு போடுறது இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி மாதிரி வருஷம் போட முடியாது. இதெல்லாம் லைஃப் லாங்காக பார்த்துக்கிற மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு தொகுப்பையும் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீ எப்போனாலும் பார்க்கலாம். இது இப்போ சனி பயிற்சினா 2 வருஷம் தான் செல்லும், அதுக்கப்புறம் இன்னொரு பயிற்சி பார்க்கணும். அந்த மாதிரி தொகுப்பு கிடையாது. இந்த தொகுப்பு லைஃப் லாங்காக எல்லா ராசிக்கும், நீ வரப்போகிற ராசிக்காரங்களுக்கும் இது முழுமையாக பொருந்தும். அந்த எண்ணத்தில் தான் உங்கள் வண்ணம் எப்படி அமைங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுக்கு எப்படி கலர் உடை அணிந்தால், கலர் வைத்து கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன தொகுப்பு. சரி, மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவானே ஆட்சியாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கும் அவர் தான், உங்கள் லக்கணத்துக்கு அவர் தான். அப்போ மீனராசிக்காரனுக்கு என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறணும். அவர் சொந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூரட்டாய நட்சத்திரம், அதே போல் அவருக்கு உத்திரட்டாய நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் புதன் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் அந்த மீனராசிக்குள்ளே உட்காந்துருக்கு. எப்பயுமே குரு பகவான் ஒரு இயற்கையான சுபர். மீனராசிக்காரன் எப்பயுமே கலகலப்பாக இருப்பாங்க, எல்லார்ட்டையும் நல்லா பழகணும்பாங்க, எல்லார்ட்டையும் பிரியமாக இருக்கணும்பாங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒரு நல்ல எண்ணம் உள்ளவங்க தான், அதில் இந்த மாட்டுக்கது கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு வீக் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள் இருந்து கொண்டு இருக்கும். அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த சொல்லுவாங்க, சட்டிலேருந்து தான் அகப்பைக்கு வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாருமே நேரில் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களே ரிஸ்க் எடுத்து செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும். அப்போ மீனராசி பொதுவாக என்ன செய்யணும், சுறுசுறுப்பாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஏற்கனவே ஏழச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. சனிக்கு எப்பயுமே சுறுசுறுப்பாக வேலை பார்த்தவங்களை பார்த்தா அவர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டார். வேலை பாட்டு இருக்க இவனே எங்கேயா பிடிக்க பார்க்கட்டும் அப்படின்னு போயிடுவார். ஆனால் சோம்பேறித்தனம் இருக்கணும், அந்த அழகாக போய் உட்காந்துக்குருவார், நீ தான் எனக்கு வேணும்னு. அப்போ சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்பயுமே சுறுசுறுப்பாக இருந்தால் உங்களுக்கு தோஷம் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் சில உடல் உபாதை கிடையாது. அப்போ இந்த சுறுசுறுப்பாக இருக்கணும். நான் என்ன சுறுசுறுப்பாக எனக்கு இருக்க முடியல, என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சிலவர் சொல்லுவீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு சின்ன சப்போர்ட்டாக இந்த மாதிரி கலரில் ஆடையில் உணிந்து நீங்கள் உங்கள் வேலையை துவங்கி பாருங்கள். அந்த வேலையோட சிறப்பு எப்படி நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்போ புரட்டாசியில் பிறந்திருக்கீங்க, புரட்டாசி 4ஆம் பாதம் பிறந்திருக்கீங்க. இது குரு நட்சத்திரம், முழுக்க மஞ்சள். மஞ்சள் கலர் ரொம்ப ரொம்ப சிறப்பு புரட்டாசிக்காரங்களுக்கு. ஏன்னா சுய நட்சத்திரம்ல அவருக்கு சொல்லியிருக்க புனர்பூசம் விசாகம் புரட்டாதி. பெரும்பாலும் அந்தந்த ராசிக்குள்ளவங்களுக்கு அமைய ரொம்ப இது கிடைக்காது, நட்சத்திரம் கிடைக்காது. ஆனால் இவருக்கு குருபவனுக்கு மட்டும் அவர் கிடச்சிருக்கு, ரொம்ப சிறப்பு. பார்த்தீங்களா? இப்போ மேசம் எடுத்துக்கோங்க, அஸ்வினி பரணி கார்த்திகை, அங்கே செவ்வாய் கிடையாது, ஏன்னா செவ்வாயோட வீடு அது. அதே போல் நீங்கள் ரிஷபத்தை எடுத்துக்கோங்க, அங்கே நட்சத்திரம் இருக்குது, சுக்கிரன் நட்சத்திரம் அங்கே இருக்கா கிடையாது. ஏன்னா அங்கே என்னென்ன இருக்கும், ரோஹி நட்சத்திரம் இருக்கும், கார்த்திகை இருக்கும், மிருகசீரிசம் இருக்கும்.
மிதுனத்தை எடுத்துக்கோங்க. மிதுனத்துக்கு பிடிச்ச நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் வந்து கேட்டை ஆயிலியம். அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம், அதே போல் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம். அப்போ எல்லா நட்சத்திர அதிபதியும் ஆனால் குருவுக்கு மட்டும் இந்த ஒரு நட்சத்திரம் ஒதுங்கியிருக்கு. ஏன்னா குரு பவனம் இல்லையா. அப்போ சுய நட்சத்திரம் இருக்கிறனால உங்களுடைய சுயபங்கு ரொம்ப சிறப்பு. மஞ்சள் 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 அதிகமாக பயன்படுத்தி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். இல்லைங்க நான் அந்த யூனிஃபார்ம் போட முடியாதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த லைட்டர் காலில் மஞ்சள் வச்சுக்கோங்க. புது ட்ரெஸ் போட மஞ்சள் வைப்போம். அன்னைக்கு தான் வைக்கணும் இருக்கா, மற்ற வைக்கணும் இருக்கா, வைங்க. பெண்களாக இருந்தால் முகத்தில் நல்லா மஞ்சள் பூசி உடை அணிஞ்சு போங்க. திருமணமானவங்களா மஞ்சள் கயிறு நல்லா மஞ்சள் நல்லா தரவுங்க. மஞ்சள் யூஸ் பண்ண மாட்டேங்கமே நம்ம. மஞ்சள் எந்த அளவுக்கு புரட்டாதி நட்சத்திரமே அது பிறந்தவங்க யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணங்கள், அதிர்ஷ்டமான வாழ்க்கை வந்தே தீருங்கள், ஐயமில்லை. ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இது முழுக்க சனியோட நட்சத்திரம் 4 மாதம் உள்ளே இருக்குது. சனியோட நட்சத்திரம், சனியும் குரு எப்படி சேர்ந்தா 2 பேரும் நண்பர்கள் தான். அப்படி ஒன்றும் பகவனும் கிடையாது, சமமானவர் தான். அவர் வந்து கர்மகாரியத்துக்கு, அதாவது ஆயில் நல்லா வேணும்னா சனியோட ஆசீர்வாதம் இருக்கணும். அப்போ தான் ஆயில்காரன் வந்து ஆயிலை கொடுப்பான். அதிர்ஷ்டம், மறைமுகமான அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா சனியோட அங்கே இது வேணும், அவரோட துணை வேண்டும். புதையல், சனியோட அதிர்ஷ்டம் கிடைக்கணும். உழைப்பில்லாத ஊதியம் கிடைக்கணும். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனியோட நட்சத்திரத்தில் மீனாதி பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச கருப்பு தான். ஆனால் கருப்பு யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக கருப்பு வந்து எதிர்ப்பானது. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச வீடு என்ன அப்படின்னா சுக்கிரன் வீடு. ஏன் சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்றிருப்பார், மீனராசி உச்சம் பெறுவார். அப்போ சுக்கிரன் வீட்டில் துலா ராசியில் இவர் உச்சம் பெறுறார். அப்போ என்ன செய்யலாம், வெண்மையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை சட்டை, வெள்ளை ஃபேண்ட்டு, ஒயிட் உள்ள யூஸ் பண்ணிக்கலாங்க, ஆடைகளை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க பெண்கள் நாங்கள் எப்படி வீடு போடுறது அப்படின்னா, இவருக்கு இன்னொரு வீடு ஒன்று இருக்குது, பிடிச்ச வீடு. என்ன அப்படின்னா மிதுனமும் கன்னியும். புதன் ரொம்ப நண்பர். இப்போ பச்சையை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க பச்சை நாங்கள் எப்படி, சரி ரைட் பரவாயில்ல. ராகு கேதுக்கு இங்கே நண்பர். பல வண்ண கலர், அதில் வந்து நீலம் கலந்த பச்சை, நீலம் கலந்த வெள்ளை வச்சுக்கலாம். ஏன் மஞ்சளே கூட ஏற்றுக்கலாம், ஏன்னா குருன்ற சமமானவர் தான். அப்போ மஞ்சளும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் இங்கே பொதுவாக உத்திரத்தில் பிறந்தவங்க ஒயிட்டு, மஞ்சள், நீல கலரை, வெள்ளை கலரை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் கிடைக்குங்க. எள்ளச்சனியோட வேகம் குறையும், உங்களுடைய தாகம் தனியும். கண்டிப்பான முறையிலே உத்திரட்டாதி நட்சத்திரங்க உத்தரம் போட்ட வீட்டில் இருப்பீங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. எப்படினாலும் ஒரு பெண் வாழ்க்கையில் உத்தரம்னா மாடி வீடாக உங்களுக்கு கீழே மாடி இருக்கும், இல்லை மாடி வீட்டில் இருப்பீங்க, இல்லை உங்களுக்கு கீழே மாடியில் யாரும் இருப்பாங்க. அந்த மாடி சம்மந்தப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடியது தான் இந்த உத்திரட்டாசிலேருந்து பிறந்தவங்க. உத்திராடம் உத்திரட்டாதி பிறந்தவங்களும் அது ஒரு சிறப்பான நட்சத்திரத்தில் அது ஒன்று. நல்ல வளர்த்தியாக இருப்பீங்க. அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முழுக்க புதனுடைய நட்சத்திரம். மரகத பச்சை, மகத்தான வாழ்வு கிடைக்கும். மரகத பச்சை கலர் போட்டுக்கலாம். பச்சைக்கு சூட்டான கலரு மஞ்சள் ஏற்றுக்கலாம். ஏன்னா குருவுக்கும் நிகரான புதன், ஞானக்காரகன். மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் கலந்த சிலப்பு, அதே மஞ்சள் கலந்த பச்சை, இந்த மாதிரி ஆடைகளை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும் உங்களுக்கு, நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எல்லாரும் துன்பம் இல்லாத வாழ்வு இன்பமாக அனுபவியும். அப்படி மீனராசிக்காரங்க புரட்டாதி நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், ரேவதி பிறந்தவங்க பொதுவாக கருப்பை தவிர மற்ற எல்லா கலரும் பொதுவாக சூட்டாகும். ஏன் கடைசி நட்சத்திரம், கடைசி ராசி பாதத்தில் இருக்கக்கூடியவர். எவ்வளோ ஒரு ஆளாக இருந்தாலும் பாதத்தை தொட்டு கும்பிட்றோம். இப்போ மீனராசிக்காரங்க பாதத்தான் உயிர் இருக்கும். அவங்களுக்கு வந்து பெரியவரில் பார்த்தா எங்கே சொல்கிறோம், கால் நமஸ்காரம் பண்ணுறோம். அப்படி உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். அனைத்து கலருக்கும் சொந்தமானவர்களே. இருந்தாலும் உங்களுக்கு மிக மிக சிறப்பு.
மஞ்சள் 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 அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் மஞ்சளை யூஸ் பண்ணி பாருங்கள், சந்தனத்தை யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றியோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு குருவருளும் திருவருளும் என்றும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.